கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவர் வேதத்தை தினமும் படிக்கிறார்கள் என்றால் அவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், அவருடைய வேத புஸ்தகம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேத புஸ்தகம் ரொம்ப பழையதாய் அதாவது கசங்கி இருக்கும். அப்போ தான் தெரியும் இவங்க தினமும் வேதம் வாசிக்கிறாங்க. அந்த வேதத்தில் குறிப்புகளாக எழுதுவாங்க சைடில். அவங்களுக்கு பிடிச்சது இந்த இதில் இருந்து இப்போ நான்லாம் என்னுடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கோடு போட்டு வருவேன். இதுலேருந்து இதில் மெசேஜ் எழுதணும் அப்படின்றது எந்த இதில் இருக்குன்ட்டு பேப்பர் ஒன்று நடுவில் வச்சுட்டு அதில் எழுதுவேன். எப்படி என்னுடைய இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கசங்கி இருக்கும். ஸோ அதே மாதிரி படிக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை நீங்கள் அவங்க படிச்சிருக்காங்கன்னு தெரியும். சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அதை நல்லா துடைச்சிட்டு தூக்கிட்டு வருவாங்க. அவங்க பைபிள் புதுசாகவே இருக்கும். அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் எங்கே இருக்குன்னா தேடுவாங்க. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பைபிள் வாசிக்கலை அப்படின்னு. பைபிள் அவங்கவுங்க கிட்டேயும் ஒரு ஒரு பைபிள் இருக்கும். ஆனால் ஒருத்தரும் வாசிக்க மாட்டாங்க. ஸோ பைபிள் வாசிக்காத இடங்கள் நிறைய இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி பைபிளை கிழிச்சு போட்டுட்டு வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு இந்துஸ்லேருந்தோ முஸ்லீம்லேருந்தோ வந்த பையன் அவன் வாசிக்கணுன்னா பயந்து போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அவன் இருட்டில் எங்கேயோ போய் வாசிக்கிறான். நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம சுதந்திரமாக நம்ம வாசிக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கோம். இந்த இந்த நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அந்த நாட்டிலேயோ தேசத்துலேயோ நாம் இல்லை. நமக்கு சுதந்திரம் இருக்குது. ஆலயத்துக்கு போகவும் மெசேஜ் சொல்லவும் பைபிள் வாசிக்கவும் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பைபிளை வாசிக்கிறோமா இல்லையான்றது நீங்களே யோசித்து பாருங்கள். தேங்க்யூ.